வணக்கம். வாங்க, இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கேட்கலாம். ஒரு குட்டி முயல், ஆனா அது கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப பெருசு. கதையோட பேரு மின்னி மற்றும் பொறுமையின் மாய மரம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான காட்டுல மின்னி அப்படின்னு ஒரு முயல் இருந்துச்சு. அவ தான் நம்ம ஹீரோயின். ஆனா அவகிட்ட ஒரு பிரச்சனை. அவ எப்பவுமே ரொம்ப ரொம்ப அவசரக்காரி. முதல்ல அவளை பத்தி பார்க்கலாம். பாருங்க, இவ தான் அந்த மின்னி. ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்க மாட்டா தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஓட்டம்தான். புயல் மாதிரி இங்கேயோ அங்கேயோ பறந்துட்டே இருப்பா. ஆனா பாருங்க, மின்னிக்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம். அது என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அவளால எதுக்குமே கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணவே முடியாது. அப்படிதான் ஒரு நாள் மின்னி வழக்கம் போல வேகமா ஓடிட்டு இருந்தா. அப்போ அவ கொஞ்சமும் எதிர்பார்க்காத ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தா. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தான் மின்னி திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேஜிக் மரம் மாதிரி ஒன்ன பார்த்தா. பார்க்கறதுக்கே அவ்வளோ அதிசயமா இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரு போர்டு மாட்டிருந்துச்சு. அதுல என்ன எழுதியிருந்துச்சு தெரியுமா? நல்லா பொறுமையோட காத்திருந்தா உனக்கு ஒரு சூப்பர் பரிசு கிடைக்கும் அப்படின்னு. இது மின்னிக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு இல்லையா? அடடா, இத படிச்சதும் மின்னிக்கு ஒரே குஷி. வாவ், பரிசு அப்படின்னு ஒரே கொண்டாட்டம். அவளுக்கு அந்த பரிசு அப்பவே வேணும்னு ஒரே துள்ளல். ஆனா அந்த பரிசை வாங்குறதுக்கு ஒரு சின்ன ரூல் இருந்துச்சு. அந்த மேஜிக் மரம் என்ன சொல்லுச்சுன்னா, 10 நிமிஷம் அமைதியா வெயிட் பண்ணு, அவ்வளவுதான். சரி, இந்த பொறுமை டெஸ்ட்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? மின்னி மட்டும் இல்ல, அவளோட ஃப்ரெண்ட் அப்பு, ஒரு ஆமை, அவனும் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டான். 2 பேரும் இந்த எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மின்னி அவளுக்கு ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. வெறும் 2 நிமிஷம் தான். ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. ஆனா நம்ம அப்பு ஆமை என்ன பண்ணுச்சு? பொறுமையா முழுசா 10 நிமிஷம் காத்திருந்து சூப்பரான டேஸ்டான ஒரு கேரட்டை பரிசா ஜெயிச்சது. அப்புவுக்கு பரிசு கிடைச்சத தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த மின்னிக்கு அப்பதான் புரிஞ்சது, அடடா நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்பு அந்த கேரட்டை ரசிச்சு சாப்பிடுறத பார்த்ததும் மின்னி முடிவு பண்ணா, நானும் மறுபடியும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. சோ இந்த தடவை மின்னி வேற மாதிரி ட்ரை பண்ணா. அப்பு மாதிரியே பொறுமையா இருக்கணும்னு முடிவு பண்ணி மரத்துக்கிட்ட போய் உட்கார்ந்தா. கண்ணை மூடிக்கிட்டு அமைதியா காத்திருக்க ஆரம்பிச்சான். ஒரு நிமிஷம் மெதுவா போச்சு. இந்த தடவை மின்னி அசையவே இல்ல, பொறுமையா உட்கார்ந்திருந்தா. அப்புறம் பாருங்க, 5 நிமிஷம் ஆச்சு. அவளுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் முத தடவையை விட ரொம்ப நேரம் அமைதியா இருந்தா. கடைசியா 10 நிமிஷமும் முடிஞ்சிருச்சு. டிங் அப்படின்னு ஒரு ஸ்வீட்டான சத்தம் கேட்டுச்சு. ஆமா, மின்னி ஜெயிச்சிட்டா. அப்படி பொறுமையா காத்திருந்த மின்னிக்கு என்ன பலன் கிடைச்சது? அதிலிருந்து அவ என்ன கத்துக்கிட்டா? வாங்க பார்க்கலாம். அவளோட பொறுமைக்கு இந்த முறை ஒரு பெரிய நல்ல ஸ்வீட்டான கேரட் மரத்திலிருந்து கீழே விழுந்துச்சு. பாத்தீங்களா, அவளோட வெற்றிக்கு கிடைச்ச சூப்பரான பரிசு இது. அந்த கேரட்டை பார்த்ததும் மின்னிக்கு சந்தோஷம் தாங்கல. துள்ளி குதிச்சு, வாவ், நிஜமாவே பொறுமையா இருந்தா நல்ல விஷயங்கள் நடக்கும் போல அப்படின்னு சந்தோஷமா கத்துனா. சோ இந்த கதையோட முக்கியமான பாடம் இதுதான். மின்னி கத்துக்கிட்ட மாதிரி பொறுமையா இருக்கிறது நமக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். சரி, இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மின்னி மாதிரி பொறுமையா இருந்ததுனால உங்களுக்கும் எப்பவாச்சும் ஏதாவது ஸ்பெஷலா கிடைச்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.